بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் முக்தாராத்தும் மின் அதபில் அரபி என்ற கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இதன் மூலம் அரபு மொழியில் உள்ள இலக்கிய நயத்தை, அதிலும் குறிப்பாக குர்ஆன் ஷரீஃபினுடைய இலக்கியம், இன்னும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்துமே நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டி. எல்லா விதத்திலேயும், அது மொழியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய நடைமுறைக்காக இருந்தாலும் சரி, அனைத்து வாழ்க்கைக்கும் ஒரு அழகிய வழிகாட்டி என்ற விஷயத்தும் இதன் மூலம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல் முக்தாராத் என்ற கிதாபினுடைய பாடங்களின் வரிசையிலே நாம் இப்பொழுது 14வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஒவ்வொரு விதத்திலும் மொழி அடிப்படையிலும், வார்த்தை அடிப்படையிலும், அரபு இலக்கணத்து அடிப்படையிலேயும் ஒரு அழகிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் இதிலே அழகான முறையிலே கிதாபுடைய ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை அனைத்தின் மூலமும் நமக்கு தெளிவாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஜாமிஅத்துர் ரகீப் என்ற ட்ரஸ்டின் சார்பாக நமக்கு நடத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது மேலும் நிலையான ஒரு நன்மையை ஈட்டித்தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த நன்மையின் அடிப்படையிலே, இந்த நன்மையின் பக்கம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்த நன்மையில் ஒன்று சேருவோம். இன்னும் அதற்காக நம்மை முன்னால் ஆக்கிக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய துவாக்களின் மூலமும், உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள், இன்னும் உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புகளையும் தந்து கொண்டே இருங்கள். இன்னும் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய செல்வத்திலிருந்தும் நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு முடியுமோ உதவி செய்து அதற்குரிய பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் பெற நாம் அல்லாஹு தாலா வழியை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் இயன்ற உதவிகளை, இயன்ற நன்கொடைகளை இந்த நிறுவனத்திற்கு வழங்கி நன்மைகளை பெற்று அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய முயற்சி செய்வோம். இன்னும் அதற்காக வேண்டி QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் நாம் நம்முடைய நன்கொடைகளை அனுப்பி நலவை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஒவ்வொரு நன்மையிலேயும் இஹ்லாஸை தந்து நம்மை பொருந்திக் கொள்வானாக. வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபீ பனி சஅதின். பனு சஅதுடைய கோத்திரத்திலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைதல், அங்கு பால் குடிப்பாட்டப்படுதல், அங்கு வளர்க்கப்படுதல், அங்குள்ள நிலைகளை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதன் அடிப்படையில் 3வது பாட்டை நாம் அடைந்திருக்கிறோம். பனு சஅதுடைய கோத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயங்களும் சென்று கொண்டிருக்கிறது. நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதம் நிறைந்தது. அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே பல அற்புதங்கள் நடைபெற்றதை நாம் அறிவோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதம்தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதிலும் அல்லாஹ்விற்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அண்ணன் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி அல்ஃப் அல்ஃப் தஹிய்யத்தின் வ ஸலாம்
அவர்கள் மீது கோடான கோடி சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வாருங்கள், இப்பொழுது இந்த பனு சாத் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய பாடத்தின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதிலே சென்ற பாடம், அதற்கு முந்தைய பாடத்திலே ஹதரத் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து செவிலித்தாய்மார்களோடு வந்த விஷயத்திலிருந்து குழந்தை எடுத்துக்கொண்டு சென்று அதற்கு பிறகு அங்கு வீடு போய் சேரும் வரைக்கும் உள்ள அனைத்து பரக்கத்தான விஷயங்களையும் அற்புதமான விஷயங்களையும் அதிலே நிகழ்ந்த அல்லாஹுடைய பெரும்பெரும் அல்லாஹு தாலா நபிக்கு ஏற்படுத்திய பெரும்பெரும் முஅஜிசாக்களையும் நாம் பார்த்து வந்தோம். அதற்குரிய தலைப்புகளையும் கொடுத்து தெளிவான முறையில் விளக்கம் கொடுத்தோம். இப்பொழுது அதனுடைய கடைசி கட்டத்தில் நெருங்கி இருக்கிறோம். அதாவது இப்பொழுது வீட்டுக்கு வந்தாச்சு. அது ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் கணவர் இன்னும் தன்னுடைய குழந்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னுடைய குழந்தை என்றுதான் சொல்கிறார்கள். எனவே இரு குழந்தைகளுடனும் மதீனா மக்காவில் அவருடைய பனு சாதுடைய அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ சேர்ந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய சில காரியங்களை பற்றி தான் இறுதியாக சொல்ல வர்றாங்க. இப்போ நாம் இதுவரைக்கும் இறுதியாக பார்த்தது பனு சாதுடைய கோத்திரத்தார்கள், அதாவது மற்ற ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் கூட இவர்களுடைய ஆடு மேய்ப்பாளனுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதேபோல் இவர்கள் திரும்ப என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டு போய் அம்மாட்ட ஒப்படைக்க போயிட்டு திரும்ப எனக்கு தாங்க, நான் எனக்கு பேராசையாக இருக்க என்னுடைய மகனை நான் வளர்க்க விரும்புகிறேன், மக்காவுடைய நோய் எதுவும் தொத்திவிடக்கூடாது என்று பயப்படுகிறேன் என்பதாக சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அவர்கள் அனுமதி கொடுத்து விடுகின்றார்கள், கொண்டு செல்லுங்கள் என்பதாக. இப்பொழுது இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தினுடைய சுருக்கம் இதுதான். முதலாவது, மலக்குகளின் வருகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மலக்குகள் வருகை தருகிறார்கள். வந்து என்ன நடந்தது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் சம்பவத்திலே பார்ப்போம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெளிவு. வயது 2 தான் கொஞ்சம் கடந்திருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலும் எந்த அளவிற்கு தெளிவையும் உறுதியோடும் இருந்தார்கள் என்பதும் அதன் மூலம் நமக்கு விளங்கும். அடுத்ததாக ஹஸ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பதட்டம் ஏற்படுது ஒரு சில கட்டத்தில். அது ஏன் அந்த பதட்டம் ஏற்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் அறிந்த முதல் தாய் அது யார் என்பதை நாம் பார்ப்போம். அதே போன்று அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அற்புத சொற்கள். ஆமினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரான அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அற்புத சொற்களை பற்றியும் நாம் இங்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்பொழுது மலக்குகளுடைய வருகை. ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய மகனும் என்னுடைய மகனாரான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரும் வீட்டினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆடுகள், குட்டி குட்டி ஆடுகளாக கட்டி வைக்கப்பட்ட அந்த இடத்துல நின்று விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா என்னுடைய மகன் வேகமாக ஓடி வருகிறான். அவ்வாறு இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென தன்னுடைய மகன், அதாவது ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ஓடோடி வருகிறார். வந்து என்னிடமும் அவருடைய தந்தையிடமும் கூறுகிறார், என்னுடைய சகோதரர், குறைஷி சகோதரர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் சொல்றாங்க, அவங்களும் நானும் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு 2 மனிதர்கள் வந்தாங்க. அவங்க 2 பேரும் வெண்மையான ஆடை அணிந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் யார, என்னுடைய சகோதரரை பிடித்து அப்படியே ஒருக்களித்து படிக்க வைத்தார்கள். பின்பு அவருடைய வயிற்றை கிழித்து விட்டார்கள். அதிலே ஏதோ ஒன்றை கலந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அந்த சிறுவன் தன்னுடைய தாய் தந்தையிடம் சொன்னவுடன் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பதட்டம் ஏற்பட்டு ஓடி போறோம். போய் பார்த்தா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறோம். முகத்துல ஒரு சின்ன ஏதோ ஒரு மாற்றம், பதட்டத்தோட என்ன செய்றாங்க, முகம் மாறி நிலையில நின்று கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்படியே நான் என்ன செஞ்சேன், அவங்கள அப்படியே என்னோட சேர்த்து கட்டி அணைச்சு கொண்டேன். என்னுடைய கணவரும் என்ன செஞ்சாரு, என்னுடைய அந்த குழந்தைய தன்னோட அணைச்சு கொண்டார். அப்ப நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் கேட்டேன், உனக்கு என்ன ஆச்சு என்னுடைய அன்பை மகனே, உனக்கு என்ன ஆனதுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க. சிறு வயது அதை தெளிவா சொல்றாங்க. 2 மனிதர் வந்தாரு, பதட்டமான நிலை. 2 பேர் வந்து வெண்மை ஆடை அணிந்திருந்தாங்க. என்னை ஒருக்கணித்து படுக்க வச்சு வைத்து கிழிச்சு என்ன செஞ்சாங்க, உள்ள எதையோ தேடினார்கள். என்ன தேடினாங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க, வயிற்றை கிழித்ததுக்கு பின்பால் கூட ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அதாவது உயிரோடு இருந்து என்ன செஞ்சுட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய உதவி, நபியினுடைய முஅஜிஸா, அற்புதமாக இருக்கிறது. இப்ப என்ன செய்றாங்க, அப்ப உடனே ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க பிள்ளையோட போய் என்ன செஞ்சுட்டோம், எங்க கூடாரத்துக்குள்ள போயிட்டோம். போனதுக்கு பிறகு என்னுடைய அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் எனக்கு சொன்னாரு, "ஹலீமாவே இது என்னன்னு சொல்லி தெரியல. சிறு ஒரு விஷயத்துல ஏதோ நடந்திருக்குது. எனக்கு பயமா இருக்குது. நம்ம என்ன செஞ்சுருவோம், வேற எதுவும் முசீபத் ஏற்படுறதுக்கு முன்னாடி, கஷ்டம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம பத்திரமாக கொண்டு அவங்களுடைய தாயாரிடம் ஒப்படைத்து விடுவோம்" என்பதாக என்னுடைய கணவர் எனக்கு ஆலோசனை கூறியவுடன், நாங்க 2 பேரும் என்ன செய்றோம், குழந்தையை கொண்டுட்டு நேரா அவங்களுடைய தாயிட்ட போறோம். தாயிட்ட கொண்டு கொடுக்குறோம். நாங்க எப்படி சொல்லிட்டு வந்தோம், இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்களோட இந்த குழந்தை வளரட்டும் என்பதாக சொன்னோம். அதனால தான் என்ன செஞ்சாங்க, அந்த தாய் அவர்களும் அனுமதி கொடுத்து எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. சந்தோஷமான முறையில. இப்ப நாங்க திடீர்னு கொண்டு போய் கொடுத்த உடனே ஆச்சரியப்பட்டாங்க. "என்ன ஓ ஓ செவிலித்தாயே, இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்களே என்ன? உங்களுடைய ஆர்வமும், பேரவாவும் இந்த குழந்தை உங்கள்ட்ட இருக்கணுங்கிறதுல ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்னைக்கு திருப்பி வேகமா கூட்டு வந்துட்டீங்களே" என்பதாக சொன்னவுடன், அது ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நான் சொன்னேன், "அ அல்லாஹ் தஆலா இந்த குழந்தைய உங்கள்ட்ட பத்திரமா கொண்டு ஒப்படைச்சுட்டான். நான் எனக்கு எந்த வேலை குடுத்திருந்தீங்களோ, அத நான் பரிபூர்ணமா முடிச்சுட்டேன். வேற ஏதாவது ஆபத்து நிகழ்ந்துருமோன்னு நான் பயப்படுறேன். வேற எதுவும் நிகழ்ந்துறக்கூடாதுங்கிற அச்சம் என்னுடைய உள்ளத்துல இருக்குது." என்ன விஷயம் என்பதை சொல்லல. என்ன விஷயம் நடந்தது, ஏது நடந்ததுங்கிறத சொல்லல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் பேசல. அப்ப இந்த நேரத்துல, "அதனால நீங்க விரும்பின மாரி நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அந்த ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயாருக்கு என்ன கேட்குறாங்க, "என்ன ஆச்சு? நீ ஏதோ முன்னும் பின்னுமா சொல்ற மாரி தெரியல. உன்னுடைய நிலை என்ன? என்னங்கிறத உண்மையை தெளிவா சொல்லுன்னு" சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். அதனால எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏற்கனவே தெரியும் அவங்களுடைய அற்புதத்த அவருடைய சுமந்த காலத்திலிருந்தே பார்த்துட்டாங்க. அப்ப சொல்றாங்க, அது ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள அவங்க இந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. விடவே இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சுட்டேன், என்ன நடந்ததோ அந்த விஷயத்த ஃபுல்லா சொல்லிட்டேன். அப்ப என்ன செய்றாங்க, அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் சொன்னாங்க, "நீ என்ன அவர் மீது ஷைத்தானை பயப்படுறியா? ஷைத்தான் தீண்டிடுவான்னு பயப்படுறியா?" என்று கேட்டபோது, நான் சொன்னேன், "ஆமா, அந்த பயம் எனக்கு இருக்குதுன்னு" சொன்ன உடனே அவர்கள் சொன்னாங்க, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, "நீ ஒருபோதும் அது நடக்காது. ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இவங்கள தொடுற அதிகாரம் கூட ஷைத்தானுக்கு கிடையாது. ஷைத்தான் இவரை கண்டு பயப்படத்தான் செய்வானே ஒழிய, ஏனென்றால் என்னுடைய மகனுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. அது விஷயத்த நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? அதை பத்தி நான் உனக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. கேட்டு ஆர்வத்தோடு நான் சொன்னேன், "சொல்லுங்க" என்பதாக சொன்னவுடன், அப்ப அவங்க சொன்னாங்க, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார், "நான் இந்த குழந்தைய சுமந்த நேரத்துல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமந்த நேரத்துல, இங்கிருந்து என்னிலிருந்து ஒரு ஒளி வெளியாகி ஷாமுடைய பூமியில் இருக்கக்கூடிய பஸ்ராவுடைய கோட்டைகள்ல எனக்கு வெளிச்சம் ஏற்படுத்தியது. அதை நான் பார்த்தேன்" அப்படி என்பதாக சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அது கைப்பற்றப்படும் என்பதை அங்க தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி 2வது நான் சுமந்து கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய அந்த ஹம்லுடைய காலம் இருக்குதே, கடுமையான சிரமமும், கடுமையான பாரத்தையும் சுமக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அது. ஆனா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் சொல்றாங்க, இது போன்ற ஒரு இலகுவான ஒரு ஹம்ல யாரும் பார்த்திருக்க முடியாது. இவ்வளோ ரொம்ப லேஸ், எந்த கஷ்டமும் சிரமமும் கொடுக்காத ஒரு ஹம்ல் என்றால், அதாவது பிள்ளை சுமந்த காலம் என்றால், அது இந்த என்னுடைய மகனாரான ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்த காலம்தான் முஹம்மது என்பதை சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, அவர் எப்ப பிறந்தாரோ சஜிதாவுடைய நிலையிலே தான் பிறந்தார். பிறந்த உடனே சஜிதால விழுந்துட்டார். அது மட்டும் இல்ல, அடுத்து அவங்களுடைய இரு கைகளையும் பூமியில வைத்தவாறு, பூமியில 2 கையும் இருக்குது, பதிஞ்சிருக்குது. வானத்தை நோக்கி அவருடைய தலை உயர்ந்தவாறு இருக்கிறது. அதனால நீ இவர்களுடைய விஷயத்தை பத்தி நீ எதையுமே கவலைப்பட தேவையில்லை. இது என்னுடைய ஒரு அற்புதமான குழந்தை. இதற்கு ஒரு தனி ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு அல்லாஹ்விடத்துல இருக்குது. அதனால இது விஷயத்துல ஷைத்தான் நெருங்கவே முடியாது. நீ பதட்டப்படுறது வாஸ்தவமான விஷயம்தான். ஆனா நீ பதட்டப்பட தேவையில்லை. நீ இந்த விஷயத்த அப்படியே விட்டுருது. அதே மாதிரி நீ எவ்வாறு நல்ல முறையில் திரும்பி உன்னுடைய பொறுப்பை தெளிவாக செய்து அழகான முறையில நிறைவேற்றினாயோ, அதே போல இப்ப நீ சந்தோஷமான முறையில, சரியான முறையில, எந்தவித பதட்டம் இல்லாம
தெளிவான முறையில் நீ என்ன செய், திரும்பி சென்று விடு, ஒன்றும் ஆகாது என்பதாக சொல்லி வழி அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாரின் அற்புத சொல்லாக இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடையாளத்தை முதல்லயே அறிந்துட்டாங்க. யாருக்கும் தெரியாததற்கு முன்பாக ஹஜ்ரத் ஆமினா அம்மையார் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இது என்னுடைய சாதாரண குழந்தை அல்ல, இது ஒரு அந்தஸ்து வாய்ந்த குழந்தை என்பதை அவர்கள் வயிற்றில் சுமக்கும் காலத்திலேயே தெரிந்து கொண்டார்கள். இது அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு நியாமத்தாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த உலகத்துல தாய்மார்கள் ஒரு அழகான ஒரு தாய்மையராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் என்றால் உண்மையிலேயே அவர்கள் மகத்துவம் மிக்க ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் தான். அல்லாஹு தாலா இந்த சம்பவங்களின் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒரு படிப்பினை தருவானாக. நாம் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள், இதில் வழிகாட்டப்பட்ட விஷயங்களை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இபாரத்துகளையும் தெளிவாக புரிந்து அதில் உள்ள இலக்கிய நயம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களிலே இன்னும் நாம் தெளிவாக தெரிய இருக்கிறோம். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் உண்மையான முறையில் பிரியம் கொள்ளக்கூடிய, பாசம் கொள்ளக்கூடிய நல்ல மனிதராக, நல்ல அல்லாவின் அடிமையாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அற்புதத்தையும் பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் தந்து அல்புரிவானாக. வாஹிர் தாவானா. வாருங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். இபாரத்துகளை படித்து பாடத்தை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹு தாலா எளிதான முறையிலே புரியக்கூடிய தௌஃபீக்கை தந்து அல்புரிவானாக. பாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالت ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஃபரஜஅனா பிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாங்கள் திரும்பி விட்டோம். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னஹு பஅத மக்தமினா பிஹி பி அஷ்ஹுரின், இன்னஹு நிச்சயமாக அவர்கள், பஅத மக்தமினா பிஹி அவர்களை கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாங்கள் வந்ததற்கு பிறகு, பி அஷ்ஹுரின் சில மாதங்களுக்கு பின்பாக, ம அஹீஹி அவர் தன்னுடைய சகோதரருடன், அதாவது ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மகனுடன், லஃபி புஹ்மின் லனா எங்களுக்குரிய ஆட்டுக்கொட்டகை, ஆடுகள் மேயக்கூடிய இடத்திலே, ஹல்ஃப புயூத்தினா எங்களுடைய வீடுகளுக்கு பின்னால் எங்களுக்குரிய ஆடுகளுடைய அந்த கொட்டகைகளிலே, இந்த ஆடுகள் இருக்கக்கூடிய இடத்திலே அவருடைய சகோதரருடன் பல மாதங்களுக்கு பின்னால், அதாவது நாங்கள் வந்து பல மாதங்களுக்கு பின்னால் அவர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, இது அத்தானா அஹூஹு யஷ்தத் எங்களிடம் அந்த நேரத்தில், இது அத்தானா அவருடைய சகோதரர் ஓடி வந்தார். யஷ்தத்து இது அத்தானா வந்தார். அஹூஹு அவருடைய சகோதரர் யஷ்தத்து வேகமாக ஓடி வந்து, இஷ்டத்தை கடுமையான முறையில் வந்தார் அப்படின்னா வேகமாக ஓடி வந்தார். ஃபகால் அலி எனக்கு சொன்னார், வலி அபிஹி இன்னும் அவருடைய தந்தைக்கும் சொன்னார், ذاك أخي القرشي ذاك أخي القرشي قد أخذه رجلان عليهما ثياب بيض. அந்த என்னுடைய குறைஷி சகோதரர் இருக்கிறாரே, அவரை திட்டமாக பிடித்து விட்டார். அகதகுனா திட்டமாக அவரை பிடித்து விட்டார். இந்த ஹூத் அமீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போது, ரஜுலானி இரண்டு மனிதர்கள், அலைஹிமா அந்த இருவர் மீதும், தியாபுன் பீதுன் வெண்மையான ஆடைகள் இருக்கிறது. அதாவது வெண்மையான ஆடைகள் அணிந்த இரு நபர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த குறைஷி சகோதரரை பிடித்து விட்டார்கள். அலுஜஆஹு அவரை ஒருக்கணித்து படுக்க வைத்தார்கள். ஃபஷக்கா பத்னஹு இந்த இடத்துல ஹூங்கிறத மீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் போது. ஃபஷக்கா இன்னும் அவர்கள் அறுத்தார்கள், பிளந்தார்கள். பத்னஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றை பிளந்தார்கள். ஃபஹுமா யசூதானிஹி அவர்கள் இருவரும் அதிலே எதையோ ஒன்றை கலந்து விட்டார்கள். அதாவது யசூத்துனா இதில் ஏதாவது ஒன்று கலந்து விட்டு, ஒன்று கலந்து விட்டு தேவையில்லாத எடுக்கிறது. அப்போ யசூதானிஹி அப்போ என்னது, அதற்குள்ளே ஏதோ ஒன்றை அவள் இருவரும் கலந்து விட்டார்கள். காலத் அப்போ ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபஹரஜ்து அன வ அபூஹு நஹ்வா ஃபஹரஜ்து நானும் வெளியேறினேன், நானும், வ அபூஹு இன்னும் அவருடைய தந்தையும்,
அவருடைய தந்தைனா அதான் என்னுடைய கணவர், அவருடைய தந்தையும் வெளியேறும். நஹ்வஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. இப்போ வஜது நாகு நாங்கள் அவரை பெற்றுக்கொண்டோம். காயிமன் நின்ற நிலையிலே, முன்தகிஅன் முன்தகிஅன்னா அதாவது முகத்தில் மாற்றம் கண்டவரா, ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டு அதுல ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. முன்தகிஅன் வஜ்ஹஹு அவருடைய முகம் மாறிய நிலையிலே நாங்கள் அவரை பெற்றுக்கொண்டோம். காலத் ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ஃபல் தஸம்துஹு வல் தஸமஹு அபூஹு. ஃபல் தஸம்துஹு நான் அப்படியே அவரை அணைத்துக் கொண்டேன். வல் தஸமஹு அபூஹு இன்னும் அவரை அணைத்துக் கொண்டார்கள். அபூஹு அவருடைய தந்தையும், அதாவது ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரை சொல்றாங்க, அவரும் என்ன செஞ்சாங்க, அவரை அப்படியே அணைத்துக் கொண்டார்கள். ஃபகுல்னா லஹு நாங்கள் இருவரும் அவருக்கு சொன்னோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னோம், மாலக யா புனைய என் மகனே உனக்கு என்ன ஆனது என்பதாக கேட்டோம். கால அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இது யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறு வயசுல இருக்காங்க. சொல்றாங்க, ஜாஅனி ரஜுலானி என்னும் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள். அலைஹிமா அவர்கள் இருவர் மீதும் சியாபுன் பியதுன் வெண்மையான ஆடைகள் இருந்தது. ஃபஅல்ஜஆனி என்னை அவர்கள் ஒருக்கணித்து படிக்க வைத்தார்கள். வஷக்கா பதனி என்னுடைய வயிற்றை அவர்கள் கிழித்தார்கள். பல் தமசா ஃபீஹி ஷைஅன் லா அதிரி மாஹுவ. பல் தமசா தேடினார்கள், அவள் இருவரும் தேடினார்கள். ஃபீஹி இந்த லமீர் வயிற்றுக்கு போகுது, அப்போ வயிற்றிலே தேடினார்கள். ஷைஅன் ஏதோ ஒரு வஸ்துவை வயிற்றிலே தேடினார்கள். லா அதிரி எனக்கு தெரியாது. மாஹுவ நான் அறியவில்லை. மாஹுவ அது என்னது என்பதை நான் அறியவில்லை, எனக்கு தெரியல. காலத் அப்ப ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபரஜஅனா பிஹி இலா ஹிபாஇனா இப்ப நாங்கள் திரும்பினோம். பிஹி அவரை கொண்டு, யார, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு திரும்பினோம். ஹிபாஇனா எங்களுடைய டென்ட், அதாவது எங்களுடைய அந்த கூடாரத்தின் பக்கம் நாங்கள் திரும்பி விட்டோம். காலத் ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, வகால லி அபூஹு எனக்கு சொன்னார்கள். அபூஹு அவருடைய தந்தை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை என்றால் தன்னுடைய கணவரை ஹாரிஸ் அவர்களை சொல்கிறார்கள். அவருடைய தந்தை சொன்னார்கள், யா ஹலீமா ஓ ஹலீமாவே, லகது ஹஷீத்து திட்டமாக நான் அஞ்சி விட்டேன், பயந்து விட்டேன். ஐ யகூன ஹாதல் குலாமு இந்த சிறுவன் ஆகுவதை, கது உசீப ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டதாக, கஷ்டம் ஏற்படுத்தப்பட்ட நிலையிலே இந்த சிறுவன் ஆகுவதை நான் பயப்படுகிறேன். கது உசீபன் அவருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று ஆகுவதை நான் பயப்படுகிறேன். ஃபஅல்ஹிகீஹி பிஅஹ்லிஹி அவரை கொண்டு சேர்த்து விடு. ஃபஅல்ஹிகீஹினா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்த்து விடு. பிஅஹ்லிஹி அவர்களுடைய குடும்பத்தாருடன். கப்ல அன் யல்ஹர ذلك பிஹி வெளியாவதற்கு முன்பாக, ذلك பிஹி அந்த விஷயம் அவரை கொண்டு ஏற்படுவதற்கு முன்பாக, இந்த முசீபத்தானது சோதனையானது அவருக்கு ஏற்படுவதற்கு முன்பாக அவரை கொண்டு அவருடைய குடும்பத்தாருடன் சேர்த்து விடு என்பதாக சொன்னார்கள். காலத் நான் சொன்ன ஹஜ்ரத் காலத் அப்போ ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபஹ்தமல்நாஹு நாங்கள் இருவரும் அவரை, யார, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்தோம். ஃபகதிம்னா பிஹி அலா உம்மிஹி அவரை நாங்கள் கொண்டு வந்தோம். அலா உம்மிஹி அவரை கொண்டு வந்தோம் அவருடைய தாயாரிடம். ஃபகால் இந்த உம்மிஹிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குறிக்குது. ஃபகாலத் அப்போ அவங்களுடைய தாய் கேட்டாங்க. ஃபகாலத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபகாலத்துக்கு இந்த இடத்துல ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் கேட்கிறாங்க, மா அக்தமுகி பிஹி யா லிரு மா அக்தமுகி உன்னை முற்படுத்தியது எது, பிஹி இவரை கொண்டு நீ முன்னால் வந்தது, அக்தமனா நீ வேகமாக வந்து விட்டாயே, யா லிர் ஓ செவிலித்தாயே, லிர்னா செவிலித்தாய்க்கு சொல்றது, செவிலித்தாயே இவரை கொண்டு நீ உன்னை எந்த ஒன்று முற்படுத்தியது என்பதாக கேட்கின்றார்கள். வகது குன்தி ஹரீசத்தன் அலைஹி நீயோ ஆகியிருந்தாய், ஹரீசத்தன் பேராசை கொண்டவளாக, அலைஹி அவரின் மீது, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேராசை கொண்டவளாக இருந்தாய். வாலா முக்திஹி ஐந்தகி அவர் தங்குவதின் மீது, ஐந்தகி உன்னிடத்தில் அவர் தங்கி இருப்பதன் மீதும் பேராசை கொண்டவளாக நீ இருந்தாயே, அது என்ன ஆனது என்பதாக கேட்டார்கள். காலத் ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபகுல்து நான் சொன்னேன், கது பல்லகல்லாஹு யா புனைய என்னுடைய குழந்தையை அல்லாஹு தாலா திட்டமாக அடைய செய்து விட்டான். வகலைத்துல்லதி அலைய நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அல்லத்தி எது ஒன்று,
அலைய என் மீது இருந்ததோ அதை நான் சரியாக முடித்து விட்டேன். அலைஹி, இன்னும் நான் பயப்படுகின்றேன் அல் அஹ்தாஸ, நிகழ்வுகளை, அலைஹி, அவரின் மீது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எதன் நிகழ்வுகளை நான் பயப்படுகின்றேன் என்பதாக சொன்னவுடன் ஃபஅத்தைதுஹு இலைக்கி கமா துஹிப்பீன, ஃபஅத்தைதுஹு, நான் அவரை ஒப்படைத்து விட்டேன், இலைக்கு உங்களின் பக்கம், கமா துஹிப்பீன, நீங்கள் எவ்வாறு விரும்புகிறீர்களோ அவ்வாறே நான், நீ எவ்வாறு விரும்புகிறீர்களோ அவ்வாறே நான் ஒப்படைத்து விட்டேன், நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதாக ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னவுடன் காலத், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் கேட்கிறாங்க, மா ஹாதா ஷஅனுகி ஃபஸ்திகீனி ஹபரகி, இது என்ன உன்னுடைய இந்த விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. மஹாதா ஷானுக்கி, இது என்ன உன்னுடைய விஷயத்தில் ஆச்சரியமா, இது என்ன விஷயம் உன்னுடைய, ஃபஸ்திகீனி, என்ன உண்மையை சொல், ஹபரகி, உன்னுடைய செய்தியை என்ன உண்மையாக சொல்லிவிடு, இது என்ன விஷயம் என்பதாக கேட்கின்றார்கள். காலத், ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபலம் தத்இனி ததஅனி ஹத்தா அக்பர்துஹா, ஃபலம் ததஅனி, அவர்கள் என்னை விடவில்லை, ஹத்தா, எதுவரை என்றால், அக்பர்துஹா, நான் என்ன நடந்தது என்ற செய்தியை அவர்களுக்கு அறிவித்து விட்டேன். அமீர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரான ஆமினா அவர்களின் பக்கம் மீளுவதாக இருக்கிறது. காலத் காலத், அப்ப ஹஜ்ரத் ஆமினா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் சொல்றாங்க, அஃப தஹவ்வஃப்தி அலைஹி ஷைத்தான, நீ அவர் மீது பயப்படுகிறாயா, அலைஹி, அவரின் மீது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, ஷைத்தான, ஷைத்தானை பயப்படுகிறாயா. காலத், சொன்னாங்க, காலத்து ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, குல்து, நான் சொன்னேன், நஅம், ஆமா நான் பயப்படுறேன். காலத், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் சொன்னாங்க, கல்லா, ஒருபோதும் இல்லை, வல்லாஹி, அல்லாஹ் சத்தியமாக, மாலி ஷைத்தானி அலைஹி மின் சபீல், ஷைத்தானுக்கு இல்லை, அலைஹி, அவரின் மீது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, மின் சபீல், எந்த பாதையும் எந்த வழியும் கிடையாது, அவர் மீது எதுவுமே இவன் செய்ய முடியாது, அழிச்சாட்டியம் செய்ய முடியாது, எந்த அதிகாரத்தையும் தர முடியாது என்பதாக சொல்கிறார்கள். இன்னலி புனைய லஷஅனன், நிச்சயமாக என்னுடைய திட்டமாக என்னுடைய மகனுக்கு ஒரு அந்தஸ்து என்பது கண்டிப்பாக இருக்கிறது. அஃபலா உஹ்பிருகி ஹபரஹு, நான் உனக்கு அறிவிக்கட்டுமா அவருடைய செய்தியை பற்றி, என்னுடைய மகனுடைய செய்தியை பற்றி உனக்கு அறிவிக்கட்டுமா. காலத், அப்போ நான் சொன்னேன், ஹலிமா ரலியல்லாஹு சொல்றாங்க, குல்து, நான் சொன்னேன், பலா, அறிவிங்கள், ஏன் அறிவிக்காம இருக்கீங்க, சொல்லுங்க. அப்ப காலத், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் சொல்றாங்க, ரஅய்து, நான் பார்த்தேன், ஹீன ஹமல்து பிஹி, நான் அவர்களை சுமந்திருக்கும் பொழுது, அதாவது நான் அவர்களை கருவுல சுமந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்தேன், அன்னஹு ஹரஜ மின்னி, நிச்சயமாக விஷயம் அதுவாகிறது, ஹரஜ மின்னி, என்றிருந்து வெளியானது, நூறுன், ஒரு ஒளி ஒன்று வெளியானது, அல்லா அலி, எனக்கு அது ஒளி கொடுத்தது, குசூர புஸ்ரா மின் அர்லி ஷாமி, ஷாமுடைய பூமியிலிருந்து ஷாமினுடைய பூமியில் இருக்கக்கூடிய பஸ்ராவுடைய கோட்டைகளை எனக்கு வெளிச்சமாக்கி காட்டியது என்பதாக ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். சும்மா ஹமல் துபிஹி, பின்பு நான் அவர்களை கொண்டு, யார, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருந்தேன். வல்லாஹி, அல்லாஹ் நிச்சயமாக, மா ரஅய்து மின் ஹம்லின் கத்து, நான் பார்த்ததில்லை, ஹம்லில் இருந்து, ஹம்லினா சுமப்பதிலிருந்து, கருவுற்று பெண்கள் சுமக்கிறார்களா, அதிலிருந்து நான் ஒருபோதும் பார்த்ததில்லை, காண அஹஃபமி அலைய, அவர் ஆகியிருந்தார், யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தார்கள், அஹஃப அலைய, என் மீது மிகவும் இலகுவானதாக, மிகவும் மென்மையான, மிகவும் லேசான, வலா ஐஸர மின்ஹு, இன்னும் அவரை விட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட மிக லேசான ஒரு விஷயத்தை ஹம்லுடைய விஷயத்துல பார்க்கவே இல்லை. ஏன்னா ஹம்லுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான பாரமான விஷயம், அது சுமக்கிறது, அது சுமந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா எனக்கு என் மீது ரொம்ப லேசா இருந்தாரு, அதை விட என்னது, அவரை விட லேசானதை நான் பார்க்கவில்லை அப்படின்பாக அந்த பெண்மணி ஹஜ்ரத் ஹலீமா, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறது, அவரை நான் பெற்றெடுத்த நேரத்திலே நிகழ்ந்தது, வகான, ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது,
இன்னஹு அதாவது நிச்சயமாக அவர்கள் லவாலிஉன் எதைஹி அவருடைய இரு கைகளையும் வைத்தவர்களாக பில் அருளை பூமியிலே வைத்தவர்களாக இருந்தார்கள், வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ராஃபிஉன் ரஸஹு இல ஸமாஇ இன்னும் அவருடைய தலையை உயர்த்தியவர்களாக இருந்தார்கள். இல ஸமாஇ வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக இருந்தார்கள். தஈஹி அன்கி நீ அவரை விட்டும் தஈஹி அவரை விட்டுவிடு, அன்கி உன்னை விட்டும் அவரை நீ இந்த கவலையை நீ போக்கிவிடு, அவளை பற்றி நீ யோசிக்க வேண்டாம், அதை பற்றிய பதட்டம் கொள்ள வேண்டாம். வன் தலிகி ராஷிதத்தன் நீ நேர்வழி பெற்றவளாக சரியான விஷயத்தை செய்தவளாக எண்ணிக்கொண்டு நீ உன்னுடைய வீட்டை நோக்கி திரும்பி செல் என்பதாக ஹஜ்ரத் ஆமினா அவர்கள் ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கூறியதை நாம் பார்க்கிறோம். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா அற்புதங்களும் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களும் உயர்ந்ததாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு அற்புதமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு விஷயத்தின் மூலமும் நமக்கு படிப்பினையும் நேர்வழியும் காட்டுவானாக. மேலும் முஃமின்கள் எல்லாரை விட நம்முடைய உயிரையும் விட மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொள்ளக்கூடிய, பாசம் கொள்ளக்கூடிய, அன்பு கொள்ளக்கூடிய கல்பாக, உள்ளங்களாக நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய தாயும் பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், சந்ததிகள் அனைவருடைய உள்ளத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.